Alhamdulillahi khalaqal insan, 'allamahul bayan, wa nahahu 'anil ghibati wan namimati wal buhtan. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lah, wa ashhadu anna Muhammadan 'abduhu wa rasuluh, al-mu'ayyad bil mu'jizati wal burhan. Sallallahu alaihi wa ala alihi wa ashabihi ahli sidqi wal iman, wa sallama tasliman kathira, amma ba'd. فقد قال الله تعالى ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. صدق الله العظيم. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா பல்வேறுபட்ட அருட்கொடைகளை தந்து நம்மை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். தீன் ரீதியான அருட்கொடைகள், துன்யா ரீதியான அருட்கொடைகள் என்று விரிவாக அதனை நாம் பார்க்கலாம். இந்த வகையில் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளில் நம்முடைய உடலுறுப்புக்கள், சரீர சுகம் என்று பல வகையான அருட்கொடைகளை நாம் பார்க்கலாம். இந்த வகையில் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளில் மிக உன்னதமான ஒரு அருட்கொடை தான் பேசுகின்ற சக்தியை அல்லாஹ் தந்திருக்கிறான். பொதுவாக உலகத்தில் பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா பலரை பேச முடியாமல் ஆக்கி வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, பேசுவதன் மூலம் எவ்வளவோ நன்மைகளை எடுத்துக்கொள்ளலாம். அவைகளை அந்த பாக்கியத்தை சரியாக நாம் பயன்படுத்தினால் அதன் மூலமாக அல்லாஹ்வை மிகவும் நெருங்கக்கூடியதாக நாம் ஆக்கி கொள்ளலாம். அதே நேரத்தில் அதனை நாம் துஷ்பிரயோகம் செய்யும் பொழுது, முறை தவறி பாவிக்கும் பொழுது அதன் மூலமாக பல பாவங்களை அள்ளிக்கொள்ளுகின்ற நிலைமையும் நிச்சயமாக உருவாகும். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரெல்லாம் அல்லாஹ்வை கொண்டும் இறுதி நாளை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் என்பதாக சொன்னார்கள். மேலும் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, துல்லனி அலா அமலின் யுதுஹிலுனில் ஜன்னா, யா ரசூலல்லாஹ், சுவனத்தின் நுழைய வைக்கும் ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நாவை சுட்டி காட்டி இதனை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். அவர் மீண்டும் கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்களை நாளை மறுமையிலே முகம் குப்புற இழுபட்டு நரகத்தில் தூக்கி எரியப்படுவதற்கு காரணமாக அமைவது இந்த நாவினுடைய அறுவடைகள், செயல்பாடுகள் தான் என்ற கருத்தை அந்த கட்டத்திலே அந்த மனிதருக்கு சொல்லி காட்டினார்கள். புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருவர் ஒரு வார்த்தையை பேசிவிடுவார், அதனால் நாளை மறுமையிலே நரகத்தில் கிழக்கு மேற்கினுடைய அளவுக்கு தூரம் அங்கே அவர் சருகி விழுந்து விடுவார் என்ற கருத்தை சொன்னார்கள். திருமதியுடைய ஒரு ரிவாயத்திலே இந்த ஹதீஸ் வருகிறது, ஒருவர் ஒரு பேச்சை பொருட்படுத்தாமல் பேசிவிடுவார், அதனால் நரகத்தில் 70 ஆண்டுகள் தூரம் கீழ்நோக்கி, அதாவது கீழே அவர் விழுந்து விடுவார் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். எனவேதான் உலகத்தில் வாழ்ந்த முன்னோர்கள் ஆஃபாத்துல் லிசான், நாவினுடைய விபரீதத்தை மிகவும் அஞ்சியிருக்கிறார்கள், பயந்திருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய நாவை பிடித்து சொல்வார்களாம், இந்த நாவுதான் என்னை பயங்கரமான இடங்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கின்றது என்பதாக சொல்வார்கள். நாளை மறுமையில் பயங்கரமான விபரீதங்களை அடைவதற்கு இந்த நாவுதான் காரணம் என்பதாக சொல்வார்களாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய நாவை பிடித்து சொல்வார்களாம், வைஹக், உனக்கு நாசம் உண்டாகட்டும், நீ நல்லதை சொல், நல்லதை பெற்றுக்கொள்வாய், அல்லது நீ மௌனமாக இரு, நீ ஈடேற்றம் பெறுவாய் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்களாம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்து சொல்கிறார்கள், நிச்சயமாக உலகத்திலே அதாவது
நீண்ட காலம் சிறையில் அடைக்கப்பட வேண்டிய ஒரு வஸ்து இருக்குமாக இருந்தால் அது நாவு என்பதாக சொல்வார்களாம். அந்த அளவுக்கு நாவுடைய விபரீதத்தை அவர்கள் பயங்கரமாக சுட்டி காட்டி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய ஈமான் சீராக மாட்டாது அவருடைய உள்ளம் சீராகும் வரை. ஒருவருடைய உள்ளம் சீராக மாட்டாது அவருடைய நாவு சீராகும் வரை என்பதாக சொன்னார்கள். அஹ்மதிலே வந்திருக்கிறது. திருமிதியுடைய மற்றொரு ரிவாயத்திலே ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் உடல் உறுப்புக்கள் எல்லாம் மனிதனை பார்த்து, மனிதனுடைய அந்த நாவை பார்த்து, இத்தகில்லாஹ ஃபீனா, எம்முடைய விடயத்திலே நீ அல்லாவை பயந்து கொள் என்பதாக சொல்கின்றதாம். நீ சரியாக இருந்தால் நாமும் சரியாக இருப்போம், நீர் வழி தவறி வளைந்து விட்டால் நாமும் வளைந்து விடுவோம் என்பதாக சொல்லும் என்பதாக திருமிதியுடைய ஒரு ரிவாயத்திலே வந்திருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, நம் ஒவ்வொருவரும் நாவினுடைய விபரீதத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுக்கின்றே அல்லாஹு தாலா சிறப்பான ரமலானை தந்திருக்கிறான். ரமலானுடைய காலத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக சொன்னார்கள், எவர்கள் அதாவது தன்னுடைய பாவகரமான பேச்சுவார்த்தை செயல்பாடுகள் இதனை விடவில்லையோ அவர்கள் பசியில் இருப்பதில், தாகத்தில் இருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாம் ரமலானில் எடுக்கின்ற பயிற்சியில் நாவை கட்டுப்படுத்துகின்ற, பாதுகாக்கின்ற பயிற்சி மிக உன்னதமான பயிற்சியாக இருக்கிறது. எனவே அந்த பயிற்சியை எடுத்த ரமலானாக இந்த ரமலானை ஆக்குவோம். வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இந்த ரமலானுடைய எல்லா வகையான நட்பாக்கியங்களையும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.